கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். இங்கு சக்கேயு என்பவன் ஆயக்காரனுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தவன். இந்த சக்கேயுவுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. இயேசு எப்படி இருப்பாரோ, எப்படிப்பட்டவரோ என்று பலவிதமாக கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க வகை தேடினார். இந்த சக்கேயுவை போன்று இன்று அநேகர் இயேசுவை பற்றி பலவிதங்களில் கேள்விப்பட்டு இயேசுவை காண ஆசையாக இருக்கின்றார்கள். இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்றும் கேள்விப்பட்டும் பார்க்கவும் ஆசையாக இருக்கிறார்கள். சக்கேயுவுக்கு இயேசு இந்த வழியே வருகிறார் என்றும் அறிந்தும் கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் திரளான கூட்டம் அவனுக்கு தடையாக இருக்கின்றது. இன்றும் இயேசுவையும் அவரது சத்தியத்தையும் தேட வாஞ்சியாக இருக்கிறார்கள் அநேகர். அப்படிப்பட்ட புதிய ஆத்துமாக்கள் இயேசுவிடம் வரும் ஜனங்களை பார்க்க விடாமல் பழைய விசுவாசிகள் தடையாக தடை செய்கின்றார்கள். நாங்கள் தான் சபையின் முதன்மையான விசுவாசிகள், மூப்பர்கள் என்று ஒரு மாதிரியின் ஜீவியம் அவர்களிடம் காணப்படாமல் புதிய ஆத்துமாக்களுக்கு தடையாகவும் காணப்படுகிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பார்கள். சபைக்கு புதியதாக வரும் புதிய ஆத்துமாக்கள் இந்த பழைய விசுவாசிகள் மூப்பர்களை கண்டு இடறியும் விழுகிறார்கள், தடையாயும் இருக்கிறார்கள் இந்த மூப்பர்கள். இன்று மற்றும் இந்த சக்கேயு என்பவன் மிகவும் குள்ளனாக இருக்கிறான். இப்படி இவன் குள்ளனாய் இருப்பதினாலும் இயேசுவை பார்க்க தடையாக இருந்தது. இன்று அநேகர் நீண்ட நாட்கள் பழைய விசுவாசிகளாக இருந்தாலும் கூட ஆவிக்குரிய வளர்ச்சியின்றி குள்ளர்களாகவே இருக்கிறார்கள். ஆம், நாமும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் குன்றி இருந்தாலும் இயேசுவை காணவும் இயேசுவை பற்றி அறியவும் அவரை தெரிந்து கொள்வதற்கும் குறுக்கே தடையாக இருக்கிறது இந்த குள்ளனாக இருப்பது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை காண சுற்றி இருந்த ஜனக்கூட்டம் தடையாக இருந்தது. மற்றும் இந்த சக்கேயு என்பவன் இயேசுவை பார்க்க குள்ளனாக இருந்தபடியால் ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி இருந்ததும் அவன் இயேசுவை காண முடியாமல் போய்விட்டது. ஆமேன். காட் பிளஸ் யூ.